பஞ்சநாதரையா நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக கடகராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? கடகராசி அன்பர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய மனசுமா, அதாவது தாய்மை மனது அப்படின்னு சொல்கிறோம். கடகராசிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம்னா இந்த ஆண்டுடைய ராஜான்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அந்த ராஜா கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார், குரு பகவான். அதனால இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா மிக சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கடகராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. இது கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் கடகராசியுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அந்த வாழ்க்கை காத்திருக்கு. ஐயா அதை மறுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கடகத்திற்கு அந்த உச்சமான குரு பகவான் வரும்போது ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய தங்கம் வாங்க போகிற ராசி கடகராசி. அதே போல் இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காத இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நாட்டில் எது முக்கியம் அப்படின்னா நான் படித்த படிப்பு, என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க பாருங்களேன். இப்போ படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன், 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், ரெண்டு பேருமே சேர்றாங்க. தன லாபாதிபதி ஒன்று சேர்றாங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பண வருமானம் வரும். தனகாரகன் வேற ராசிக்கு வராது, 2-11 அதிபதிகள் ஒன்று சேர்றாங்க, நல்ல தன லாபம். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த 9வது ஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்கார்றார். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டாச்சு அவங்க. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமதி சனி இருக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்போது ஒரு நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு நன்மை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சனி பகவானும் விலகி இருக்கிறார், குரு பகவானும் ராசிக்கு உச்சமாகிறார். ஒரு ஆண்டுடைய பலன்கள் பார்க்கும்போது அதுக்கு ராகு கேதுக்கள், சனி பகவான், குரு பகவான் இவங்களை வச்சு தான் பலன் பார்க்குறோம். இதில் சனி பகவானும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார், குரு பகவானும் சப்போர்ட்டாக இருக்காருங்கிற போது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு காத்திருக்கு. மிக முக்கியமாக நல்ல எஜுகேஷன் விஷயம் உங்களுக்கு வந்து கூடி வருது. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் எனக்கு ஒரு வருமானம் பத்தலையே, எனக்கு சரியான லோன் கிடைக்கல, கிடைச்சா நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லோன் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ வருது. ஸோ இவங்க நல்லபடியாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். குழந்தை பாக்கியம் இல்லை, கடகராசிக்காரங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். குழந்தை பாக்கியம்லாம் அடுத்ததுங்க, கல்யாணம் ஆகுமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. குரு பகவான் வருகிறார், அவர் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். நல்ல முறையில் திருமண விஷயம் கூடி வரக்கூடிய யோகமும் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வருது, உயர் கல்வி யோகம் வருகிறது. இப்படி நீங்கள் எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு பிறப்பது ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.